காலையில் எழுந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் 9:30 now. நைட் லேட்டாக தூங்கி காலையில் எழுந்திரிக்க முடியல சுத்தமாக. பட் இட்ஸ் ஃபைன். இப்படி தான் அந்த டே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா சில் தான். இன்னைக்கான வீடியோ என்னென்னா, ஒன் டே நான் அதை பார்க்கும் ஏன் கூட நான் என்னெல்லாம் பண்ணுறனோ யூ கேன் டூ இட் டூ. ரீசெண்ட் டைம்ஸில் தான் ரெகுலராக பல்லு விளக்கிட்டு இருக்கேன், தென் மூஞ்சி கழுவிட்டு இருக்கேன், தென் மூஞ்சி தொடச்சிட்டும் இருக்கேன். அப்புறமேட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சில விஷயங்கள்லாம் இருக்குது. நான் யூஸ்வலாக பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு விஷயம், முட்டை வாங்கணும். வீட்டில் முட்டை இல்லை, ஒரு 6 முட்டை தான் இருக்குது. பட் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் ஒர்க் அவுட்லாம் பண்ணதுனால. ஸோ அங்கே போகலாம், முட்டை பால் அந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கிட்டு திரும்பி இங்கே வந்து பேசலாம். ஆனால் சீக்கிரமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ அதுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் ரெடி ஆகிட்டேன். அந்த கேப்பில் அதெல்லாம் போட்டு எனக்கு கண்ணு சாப்பிட பூசும் கைஸ். ஸோ கேரி பேக் எடுத்துக்கோங்க, மஜாவாக போய்ட்டு வருவாங்க. நான் ஒரு கன்னி விலாகர்னால எங்கள் ஏரியாலேயே இந்த மாதிரி ஃபோன்லாம் வச்சு வீடியோ எடுத்துகிட்டே நடக்கிறது ஷையாக இருந்தது. பட் இருந்தாலும் அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டு என் முட்டை கடையில் ஒரு ட்ரே கொடுங்க நான் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் சீக்கிரட்டாக சும்மா 2 வீடியோ எடுத்துகிட்டு முட்டையை வாங்கிட்டேன், ஒரு 30 முட்டை. அண்ட் தென் பக்கத்துலேயே போய்ட்டு ஒரு பால் கடையில் எப்போவுமே வாங்குற மாதிரி ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டேன் கைஸ். பைய எடுத்துகிட்டு போயிடுங்க போகும்போது, பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. முட்டை பால் 2மே வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் முட்டை எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு மேட்டரானு தோணும். பட் வந்து எனக்கு வந்து எப்பப்போலாம் நான் வந்து முட்டையை ரீஸ்டாக் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து இதை நான் வந்து ஒரு ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி பக்காவாக அடிக்கிட்டு அப்படியே அதை எடுத்து ஓரமாக வச்சுருவேன். அப்புறமேட்டு தேவைப்படும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் கைஸ் நான் வந்து என்னோடய முட்டையெல்லாம், என்னோடய முட்டை இல்லை கோழியோட முட்டையெல்லாம் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணுவேன். ஓகே கைஸ், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணலாம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் இல்லை, லைட்டாக ப்ரெட்டு எக்கு அவ்வளோதான். 3 எக்கு, அப்புறம் ஒரு 3 ப்ரெட்டு. இதான் இன்னைக்கு கோடு, அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு எக்கை போட்டுருக்கணும்னு இப்போ தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, நம்ம வந்து சும்மா டாஸ் தானே பண்ண போகிறோம் ப்ரெட்டு. ஏன்னா எக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 2-3 விதத்தில் தான் நான் பண்ண முடியும். வேணும்னா கமெண்ட்டில் டிப்ஸ் தாங்க, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு செதற போகிறேன். டன். இதான் நம்மளோட குட்டி பிரேக்ஃபாஸ்ட். இதை சாப்பிட்டுட்டு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் கோ. அந்த முட்டையும் ப்ரெட்டையும் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் கைஸ். நம்ம வந்து இப்போ பக்காவாக சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் மோஸ்ட்லி சாப்பிடுவேன். அண்ட் தென் இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும் என் டேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதே நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கை போட்டு ஒரு சின்ன ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு முடி வெட்ட போகணும். ஏன்டா இவ்வளோ நாள் முடி வெட்டாமல் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இந்த வீடியோவுக்கு தான் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அப்படி உண்மையாக சொல்கிற மாதிரி ஆகிடும். என்னோட முடி வெட்டுற கடையுமே வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கடை தான். எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது. போனால் கம்மி விலைக்கு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நான் அதையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு ஒர்க் அவுட்டை போட்டு அப்புறம் அந்த கடையில் மீட் பண்ணுறேன் நான் உங்களை. நமக்கு வந்து எந்த ப்ரோட்டீன் பிராண்டுமே வந்து ஸ்பான்சர்லாம் இல்லை கைஸ். ஸோ அதனால் வந்து நான் அதை பற்றி அவ்வளோ பேச விரும்பலை. பட் இருந்தாலும் நான் அப்பப்போ வந்து பிளான்ட் ப்ரோட்டீனுக்கும் எகிருவேன், மில்க் ப்ரோட்டீனுக்கும் எகிருவேன். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஒரு பிளான்ட் ப்ரோட்டீன். ஏன்னா பாக்கெட்லேருந்து அப்படியே ஊற்றுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஃபில் பண்ணுங்கள் கைஸ். ஃபாஸ்ட் ரைஸ் மில்க் தான் இது. ஸோ அதுதான் கைஸ், இந்த ப்ரோட்டீன் ஷேக்கை குடிச்சிட்டு நான் அப்படியே ஒர்க் அவுட்டை போட்டு முடிவெட்ட போக சந்திக்கலாம் கைஸ். ஆல்ரைட் கைஸ், அப்படியே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ நான் என்ன ஒர்க் அவுட் பண்ண போறேன்னா, சிண்டி அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட் பண்ண போறேன். சிண்டி ஒர்க் அவுட் வந்து நான் யாரை பார்த்து கற்றுக்கிட்டேன்னா, டாம் ஹாலண்ட் கற்றுக்கிட்டேன். ஒரு கிராஸ்ஃபிட் ஒர்க் அவுட் ரொட்டீன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதில் ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. 5 புல்அப்ஸ், 10 புஷ்அப்ஸ், 15 ஸ்குவாட்ஸ். இது 3 தான் செட்டு. இந்த 3 ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிடணும். அதான் அந்த ஒர்க் அவுட்டோட ஸ்பிரிட்டு. ஸோ அதான் நீ பண்ண போகிறோம். கைஸ் அதை பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் புஷ்அப்லாம் ஈஸி, ஆனால் புல்அப் தாங்க கைஸ் கஷ்டம். பட் பண்ணுறோம். யாரோ யாருவனோ ஒருத்தையானோ யாருவனோ அந்த யோசத்தை பார்க்க யார் வருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி பண்ணாலே எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு. பிகாஸ் அகைன் ஈவினிங் வந்து நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் போவேன். அங்கேயும் டூ மச்சாக நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். அண்ட் தென் நைட்டு ஆல்டர்னேட் டேஸில் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஐ ஆல்சோ சைக்கிள். ஒரு 8 கிலோமீட்டர் என்னமோ நான் பண்ணுவேன்.
இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் தென் ரன்னிங் அப்பப்போ இந்த மாதிரி மிக்ஸ்டர் ஆஃப் திங்ஸ் தான் என்னோட ஒர்க் அவுட் ரொட்டீன்ல இருக்குமே. இது ரொம்ப லெத்தாசிக்காகவும் பண்ண மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் பண்ண மாட்டேன். சம்வேர் இந்த மிடில் என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்பையும் இதையும் கொஞ்சம் அப்பப்போ பண்ணுவேன். இதுவுமே எனக்கு என்ஜாய்மெண்ட் தான், பட் தென் ஸ்டில் வலிக்கும். அண்ட் இப்போ வந்து இது முடிஞ்சதுனால இப்போ we're gonna go cut my hair. ரொம்ப நாளா இப்படி சுத்திட்டு இருக்கேன் ரொம்ப ஷாபியா. ஸோ என்னை இப்போ இதை கட் பண்ணிட்டு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கு, அதோடய பண்ணலாம். லெட்ஸ் கோ. பட்டுன்னு 2 மினிட்ஸ் கூட இல்லை, எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது ஸ்மார்ட் மென் சலூன். இந்த கடையில் தான் நான் கொஞ்சம் நாளாக வெட்டிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் மாதங்களாக. அண்ட் தென் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த ஹரியும் வெட்ட ஆரம்பிச்சிருக்காது. வாங்க பார்க்கலாம். கை சொன்ன மாதிரியே வந்து முடி வெட்ட வந்தாச்சு. இப்போ என்ன ஒரு ஜாலினா, அரியும் என் கூட வரேன்ட்டார். அவரும் இங்கே தான் வெட்டுவார், நாங்கள் 2 பேரும் இங்கே தான் வெட்டுவோம். ஸோ அரியும் வந்துட்டார். அப்படியே இதை ஜாலியாக எடுத்துன்னு போகலாம் வாங்க. நான் முடி வெட்ட போனால் என்னெல்லாம் பண்ணுவேன்னு நான் காட்டுறேன். நான் வந்து இந்த மாதிரி காஸ்ட்லியான சலூன்ஸ்லாம் நான் வெட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணேன், பட் அது வந்து எனக்கு ஒர்த்தாக எனக்கு ஃபீல் ஆகலை அந்த சர்வீஸ் எல்லாமே. பட் தென் இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். அதே வேலை எல்லாமே நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் கைஸ், வாங்க போகலாம். பார்த்தீங்களா இல்லையா எவ்வளோ எடிட் பண்ணி தள்ளின்னு இருக்காரு, ஸ்க்ரோல் பண்ணுகிறேன் ரீல்ஸு. இப்படி தான் டைம் போகும் எடிட்டில், கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. கைஸ் கரண்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து யாராவது ஒரு எடிட்டர் இருந்தால் எனக்கு ஒரு மெயில் போடுங்க. இந்த மெயில் அட்ரஸுக்கு தயவுசெய்து ஒரு எடிட்டர் தேவைப்படுது. முடிஞ்சா எங்கள் அண்ணன் ஹரிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். எடிட்டரே கிடைக்க மாட்டாங்க கைஸ். எனக்கு கிடைச்சாலும் என்னோட மாதமாக எடிட் பண்ணுற எடிட்டர் தான் கிடையாது. நானே மாதமாக தான் எடிட் பண்ணுவேன். சிரிக்கிறாங்க, அசிங்கமாக இருக்குது. சேம் கட்டிங் பையா, சைடு மட்டும் ஷார்ட்டு, அப்படியே ஃபுல்லாக அப்படியே ஃபேடு, ஃபுல் தாடி, க்ளோஸ் கைஸ். ஸோ இதுதான் கைஸ் ஸ்மார்ட் மென் சலூன். நாங்கள் வந்து எப்போவுமே இங்கே தான் வருவோம். ரொம்ப ஸ்மார்ட் மென்ஸ்லாம் இங்கே தான் வரும். நம்ம ஸ்மார்ட் மென் எல்லாமே இங்கே தான் வருவோம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சலூன், பிகாஸ் காஸ்ட்லியாக இருக்கும், ஏரியாலே இருக்குது, அதிக செலவெல்லாம் இல்லை, அதுக்குன்னு கம்மி செலவும் இல்லை. ஒரு மாதிரி அவங்க பண்ணுற வேலைக்கு பக்காவான ஒரு செலவு. நம்ம பையா இவர் தான் என்னோட தலையை வந்து கொஞ்ச நாளாக பாதுகாத்துருக்காரு. ஆமாம், பையா ஒரு ஹாய் சொல்கிறேன். பையா வந்து நம்ம என்ன பிக்சர் காமிக்கிறோமோ அது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவார். நான் அப்படி தான் இப்போ அவர் வந்து நானும் அவரும் பேசிப்போம். நான் வந்து பிக்சர் எடுத்துன்னு வந்துடுவேன் வீட்டிலேருந்து, ஓகே இன்றைக்கி இதை வெட்டலாம் அதை வெட்டலான்னு. பையாவும் பக்காவாக பண்ணிடுவார். இப்போ வந்து ஒரு 2-3 வாரமாக வந்து ஒரே ஹேர் ஸ்டைல் தான். 2-3 வாரம்ன்ற பிறகு ஒரு 2 மாதமா. ஸோ வந்தோடனே பையாக்கே தெரிஞ்சிடும் லாஸ்ட் ஹேர் ஸ்டைல் தானே அப்படின்னுவார். நானும் இல்லை ஆமாம் பையா அப்படின்னுவேன். இந்த கடையை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது கரண் தான். இல்லை எனக்கு தான் தெரியும் இந்த கடை அவன் இருக்குன்னு. இது எங்கள் ஏரியாவில் இருக்க கடை, ஆனால் நானே இது வரைக்கும் அவ்வளோ போனதில்லை. கரண் வந்துட்டு ரீ மஜாவாக பண்ணுறாங்க அறிங்க அப்படின்னா, சரி ஏன் ட்ரை பண்ண விட. நான் வந்து கொஞ்ச நாளாக 1000 ரூபாய் 2000 ரூபான்னு கொடுத்துட்டு லூஸ் தரமாக ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் பையா வந்து மசாஜோடு சேர்த்து எங்களுக்கு கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறாரு. அதனால் 2 பேரும் இன்றைக்கி முடி வெட்ட வந்துட்டோம். நான் சொல்கிறேன் பாருங்கள், இதுதாங்க பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஏரியா சலூன்லேயே எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம தான் வந்து சோஷியல் மீடியானால கொஞ்சம் மனசு செதறி எங்கெங்கேயோ போயிடுவோம். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நானுமே கொஞ்ச நாள் வெளியே வெட்டிக்கிட்டு இருந்தேன். பட் இங்கே வெட்டின பிறகு பெரிய வித்தியாசமே இல்லையே. 2000 வாங்குறோம் இதான் வெட்டுறாங்க. ஆமாம், 400 ரூபா வாங்குறோம் இதான் வெட்டுறாங்க, மசாஜோடு. அதுவும் ஆமாம், செம்மையாக இருக்குது. எங்கேயோ பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு சேவ் பண்ணலாம் நீங்கள் காஸ்ட்லி சலூன்லாம் போகிறீங்கன்னா. சென்னையில் இருக்கும்போது இதுதான் என் கடை. ஆனால் எல்லாரும் வந்து ஹெசிடேட் பண்ணுறது நம்ம நார்மல் லோக்கலில் இருக்க சலூனில் என்னன்னா சிக்கன் பண்ணுறவங்க மண்டையா அப்படின்னு. ஆனால் பையா மாதிரி எல்லா சலூன்லேயும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டாக வெட்டி விடுவாங்க. நீங்கள் சொல்கிறது தப்பாக இருந்ததுன்னா கட்டிங்கும் தப்பாக தான் இருக்கும். இப்போது இந்த கட்டெல்லாம் முடிஞ்சோனையும் ஒரு மஜாவான ஒரு மேட்டர் இருக்கும் கைஸ், அதை நான் காட்டுறேன். அதேமாதிரி இந்த கடை வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா பையா கிட்ட வந்துருங்க. ஆதம் பக்கத்தில் தான் இருக்குது இந்த கடை. நெக்ஸ்ட் கரண் வந்து மசாஜ் பண்ண போகிறான். மசாஜ் தலைவர் வேற லெவலில் பண்ணி விடுறாரு. அது எப்படின்னு மட்டும் பாருங்கள். கடைசியில் இது கரணோட கண்ணுங்கெல்லாம் மேலே போயிடும் கொஞ்ச நேரத்தில். மசாஜில் பார்க்கலாம் கைஸ். அதான் முடிஞ்சிச்சா கட்டிங்க? மஜா பக்கா பையா, பக்காவாக ஹேர் கட் முடிஞ்சிச்சு. பையா ஃபஸ்ட்டு பலூனில் சேவ் பண்ணிங்களா? ப்ராக்டிஸ் பலூன்லையா இல்லையா? டைரக்ட் ஹியூமன் ஃபர்ஸ்ட் டைம் இட் செல்ஃப் வியூ. நம்ம பேசுறது அவருப்பூரில், அவர் பேசுறது அவருப்பூரில். ஆனால் அதெல்லாம் உண்மையா? ஆமாண்டா, நிறைய பேர் பண்ணுவாங்க. ஐயா தெரில, ஆனால் பையன் செமையாக பண்ணுவார். எனக்கு செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எனக்கு எப்போவுமே நான் ஷேவ் பண்ணும் போதெல்லாம். ஆனால் தான் தாடியெல்லாம் கூட வந்து ஷேவ் பண்ணிட்டு போவேன். எனக்கு அந்த இது இருக்கும் 3 Idiots படத்தில் அந்த ஹெட் மாஸ்டர், அவர் மாதிரி தான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப மோசம் காய்ச்சி. நான் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஷேவ் பண்ணுவேன் சும்மா. பையாவோட லஞ்ச் டைமில் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு 5 நிமிஷம் தான் எனக்கு டைம் இருக்குது. ஷார்ட் பையா, ட்ரிம் ஓகே பையா. இது வந்து அப்படியே கொஞ்சம் வெயிட்டுக்காக எல்லாமே போயிடுச்சுன்னா மூஞ்சி ஆகிடும் சும்மா.
மீசை தான் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணிவேன்னா முறுக்கி விட்டுவியா? இது ஏதாச்சும் பிரச்சனைனா மீசை அதை முறிக்குவேன். கம்பளி பூச்சி மாதிரி விட்டு. அவ்வளோதான் கைஸ், வெற்றிகரமாக 2 வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இப்போதான் முக்கியமான விஷயமே ஆரம்பிக்கும். மசாஜ் ஆட் பண்ணியிருப்பேன் கைஸ். நான் வந்து என்னோடய காம்போவில் வந்து கட்டிங், ஷேவிங், ஹெட் மசாஜ், அப்புறம் ஹெட் வாஷ் எல்லாமே இருக்கும். எவ்வளோ இதெல்லாம்? இதெல்லாம் சேர்த்து 450 தான். நீங்கள் எவ்வளோ வெட்டுவீங்க கட்டிங் மட்டும்? இதெல்லாம் சேர்த்து பண்ணால் எவ்வளோ தெரியுமா ஆகும்? 5000 ரூபா ஆகும். அதான் இருக்குது கதையே. தூக்கமே வரும் தெரியுமா பையா. ஹெட் மசாஜ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் ஃபோன்லாம் யூஸ் பண்ணவே கூடாது, அப்போ தான் அதோட ஃபீல் வருமே உங்களுக்கு. ஐயோப்பா ஐயோப்பா வேற லெவலில் இருக்கு. இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டுக்கு போயிட்டா மக்களே. இப்போ ஆமாங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா பேச விட முடியல. இப்போ உடம்புலாம் சிலிர்க்குது எனக்கு தெரியுமா. ஆமாம், தொடக்க வந்து ஒரு இப்போதான் மெயின் மேட்ரு. நல்லெண்ணெய் வேற இருக்குது. ஆக்சுவலி கேட்பாரு பையன் எந்த எண்ணெய் வேணும்னு. நான் வந்து தொடர்ச்சியாக ஜிஞ்சிலி ஆயில் தான் நல்லெண்ணெய், அதை யூஸ் பண்ணி பையாகவே தெரிஞ்சிச்சு. வேற லெவல் இருந்தது. இதுதான் என்னோடய ஃபேவரட் பார்ட்டு. இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு கடைசி சில விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சிக்கலாம் கைஸ். நம்ம இதுவுமே ஒரு செமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி. டீ ஃப்ரெஷ் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ எரியும். எரிய தெரியுமா அது ரப்பிங் அல்கோஹால். இதுதான் கைஸ் அந்த கடைசியாக சொன்னது. ஓகே ஓகே சரி பையா. தலைவர் முறுக்கி ஏற்றுவாரு. ஒரு பாடி மசாஜ் வேறு. Yeah, it's finishing. Nice. இதில் ஆக்சுவலி என்னைக்கு உடையுதோ முடிஞ்சிச்சு கைஸ். இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவா? என் பையாடா. இப்போ வந்து அப்படியே ஹரி இதை பண்ண போகிறாரு. தாள் முடிச்சுட்டு இன்னும் தாடி மீசை எதுவுமே எடுக்கலை. எடுத்தால் தான் நார்மலாக ஓடும் நாள். கைஸ் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து பாருங்கள், என் மண்டை வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். பாருங்க பக்காவாக ஒரு ஃபேடை போட்டார். இதே தான் நான் காஸ்ட்லி செலவுலையும் வெட்டுவேன். அவருக்கு பேர் தான் தெரியாது, கட்டிங் பேர் தான் தெரியாது. ஆனால் என்ன பண்ணால் எது நல்லா இருக்குன்றது தெரியும், ரூல்ஸ் தெரியும். மசாஜில் சந்திப்போம். மாதம் ஃபுல்லாக இதுக்கு வெயிட் பண்ணலாம் போல். எப்படா முடி வளரும், மசாஜை போடுவோம். ஐயோ நான் தப்பாக சவுண்ட்லாம் குத்துனுக்கிறேன், இந்த விஷயம் மைண்ட் பண்ணாதீங்க. கூச ஆரம்பிச்சிச்சு நடுவில். கழுத்துக்கிட்ட போகிறாரு பையா. டீஸ் பண்ணி பார்க்குறாரு என்னை, கூசுதா இல்லையான்னு. பயங்கரமாக கூசுது. அம்மா ஐயோ பாருங்க புச்சி மறுக்கிறாரு. நம்மளாம் கையெழுத்து கொடுத்தடா, அவரே எடுத்து நீ பார்த்து இப்போ 2 தட்டு தட்டுவார். அவ்வளோதான் முடிஞ்சது நான் தப்பு. அவ்வளோதான். இப்போதான் மனுஷனாக மாறி இருக்கேன். டே கட்டிங் தாங்கண்ணா.
எல்லா தடவையும் பண்ணுறது. சூப்பர் பையா, சூப்பர், தேங்க்ஸ். பக்காவாக 2 பேருக்கும் வெட்டியாச்சு. எங்கள் 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபைட் தான். இங்கே அந்த மாதிரி தான் வெட்டுவாங்களே, நாங்கள் சொல்லி சொல்லி ஒரு மாதிரி பக்காவாக முடிஞ்சிச்சு எங்கள் 2 பேருக்கும். அவன் ஹரி அழகாயிட்டார். தெரப்பி கைஸ், இதெல்லாம் தெரப்பி, பையா தெரப்பி. பட் நிஜமாலே இது வந்து சூப்பரான ஒரு கடை. நீங்கள் ஆதம்பாக்கம் அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கூட வந்து வெட்டலாம். வி சஜஸ்டட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்றதை நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். முடிவெட்டி முடித்தோடனே நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு சந்திக்கலான்னு. கைஸ் பக்காவாக முடியெலாம் வெட்டியாச்சு. இப்போ நானும் அறியும் எங்கள் ஏரியாவில் ஒரு மச்சான கடை இருக்குது, அங்கே போய் லஞ்சு முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகிறோம். ஈவினிங் வேறு எனக்கு கிளாஸ்லாம் இருக்குது, அதோடய ஃபுட்டேஜஸும் நான் காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஏரியா கடையில் போய்ட்டு ஒரு லஞ்சை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். நானும் அறியும் அந்த மாதிரி தான் ஏரியாவில் நிறைய கடை புதுசாக கண்டுபிடிச்சி போய் சாப்பிடுவோம். இன்றைக்கி புது கடைலாம் இல்லை, ஒரு ஓஜி கடைக்கு வந்திருக்கோம், அதுதான் சுக்குபாய். இன்றைக்கின்னு பார்த்து செம்ம கூட்டம். பட் கடைசியாக எங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிது லாஸ்ட்டில். அண்ட் தென் அப்படியே ஃபுட்டு வருது தெரிஞ்சு சும்மா கேஷுவலாக பேசிட்டு ஃபுட்டு வந்தோன்னே அப்படியே கேஷுவலாக அதை வாங்கி வச்சிட்டோம். இங்கே எப்போவுமே நாங்கள் வந்து மோஸ்ட்லி பிரியாணி தான் சாப்பிடுவோமே. ஸோ 2 பிரியாணி வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில சைட் டிஷ்லாம் வாங்கினோம். அதுவுமே வந்து நாங்கள் ரெகுலராக வாங்குகிற சில சைட் டிஷ் தான். இங்கே வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து வந்துட்டுருக்கோம் அந்த சுக்குபாய்க்கு. நானும் அறியும் ஃப்ரெண்டிலே இல்லை அப்போல்லாம். அதுக்கு முன்னாடி இருந்து இந்த கடையில் விற்கிற எல்லா ஃபுட்டுமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த கடைக்கு வந்து நாங்கள் கடைசி ஒரு 8 வருஷமாக ஒன்றா நிறையா டைம் வந்திருக்கோம். வரும்போதெல்லாம் சேம் சாப்பாடு தான். பட் இருந்தாலும் ஒரு வாட்டியுமே அது சூப்பராக இருக்கும் எங்களுக்கு. சாப்பிட்டு அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் அப்படி இல்லைன்னா ஒரு டின்னர் வந்துட்டு 2த்தையும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு கையை கழுவிட்டு அங்கேருந்து கிளம்பி சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி சுரேஷ் வீட்டில் வந்து நான் ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறதா பிளான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஹரி அண்ட் மருஸ்கா என் கூட வேணும். ஸோ அதனால் அந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு கிளாஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ நானும் ஹரியும் வழக்கம் போல் PS5 UFC 5 விளாண்டோம். இது வந்து எங்களுக்கு ஒரு சைலண்ட் வாராகவே நடக்கும். நானும் அவர் விளாண்டோன்னா நான் அவர் அடிக்க, அவர் என்ன அடிக்க, ஒரே மாதிரி ஒரு கூத்தாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஹரியை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஏமாற்றி பஞ்சு கொடுக்குற மாதிரி கிக்கை போட்டு ஹரியை முடிச்சிட்டேன். முடிஞ்சிச்சு மக்களே. அதே எல்லா ஃபன்னும் முடிச்சுட்டு நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு வந்துட்டேன். நான் வந்து காம்பேட் கைனடிக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு 2 months ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு வந்துட்டோம் கைஸ். சென்னையில் நான் கண்டுபிடிச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசிப்ளின்டு பிளேஸ் டு லேர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு குழந்தையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆண் பெண் யாராக வேணா இருக்கலாம். இங்கே வந்தீங்கன்னா யூ வில் லேர்ன் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃப்ரம் த பெஸ்ட் டீச்சர்ஸ் இன் சென்னை. என்னதான் டான்ஸ்லையும் நான் உடம்பு அதிகமாக யூஸ் பண்ணி இங்கேயும் இந்த உடம்பு யூஸ் பண்ணதுனால அடிக்கடி பர்ன் அவுட் ஸ்டேஜுக்கு நான் போயிடுவேன். பட் இருந்தாலுமே இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் தென் இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து புஷ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு என்வாயர்மெண்ட்டில் எனக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் தென் நம்ம அன்றைக்கி கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பார்ட்னரோட ஸ்பார் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த ஸ்பாரிங் வந்து எல்லா செஷன் எண்ட்லேயும் நடக்கும். அண்ட் தென் இதில் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன பையன் கூட பண்ணுவேன், அந்த சின்ன பையன் என் கூடயும் பண்ணுவான். என்னோட வீக் டேஸோட ஈவினிங்ஸ் எல்லாமே இங்கேயே போயிடும். அண்ட் தென் மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு 8 கிலோமீட்டர் போயிட்டேன். நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக தான் அந்த சைக்கிளை வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேனே. இந்த சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப புதுசு அண்ட் தென் ரொம்ப ஸ்பெஷலும் கூட. இந்த சைக்கிளை பற்றி நான் ஒரு வீடியோவே போடலான்னு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அதுவும் வந்துடும். அண்ட் தென் இந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்ணி ரோட்டில் ஓட்டுறது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ஸோ அதனால் தினமும் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் எங்கள் ஏரியாக்குள்ளேயே ஓட்டிகிட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு என் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டு படுத்துட்டேன். என்னோடய இன்றைக்கான நாள் இப்படி தான் இருந்தது. இந்த நாளை தான் நான் காமிக்கணும்னு நினச்சேன், நான் காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.